Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பா. போன வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்படி ஒரு பேனர் க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம க்ரியேட் பண்ண பேனரை எப்படி நம்ம சேனலில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டூடியோன்னு டைப் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக studio.youtube.com இருக்கும் பாருங்க, அதை கொடுங்க. இது கொடுத்தோன்னா உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட யூடியூப் ஸ்டூடியோக்கு வந்து டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிட்டு. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. இதை கொடுத்தோன்னே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டமைஸ் அப்படி இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. கஸ்டமைஸ் கொடுத்தோன்னா உங்கள் யூடியூப் சேனல் கஸ்டமைஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பிராண்டிங் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனர் இமேஜுன்னு இருக்குது பாருங்கள், இதில் சேஞ்சுன்னு இருக்கும், இல்லை ஆடுன்னு இருக்கும். உங்களுக்கு ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் சேஞ்சு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரிக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றுமே இல்லை. உங்கள் கேலரிக்கு போனோன்னே உங்கள் இமேஜை வந்து நீங்கள் என்ன இமேஜ் பேனர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமேஜை வந்து டச் பண்ணி ஓகே டன்னுன்னு இருக்க பாருங்கள், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் அப்லோடர் அப்படின்னு வந்துடும். அப்லோடர்னு வந்தோடனே மேலே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்கள் இமேஜ் வந்து இதில் பப்ளிஷ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.